பரிகார ஸ்தலங்கள் என்னும் வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கொடியுடையம்மன் திருமுல்லைவாயில் கோவில், மாசிலாமணீஸ்வரர் கோவில். மாசிலாமணீஸ்வரர் கோவில் என்று சொன்னால் சிலருக்கு தெரியும், சிலருக்கு கொடியுடையம்மன் கோவில் என்று சொன்னால்தான் தெரியும். அம்மனின் திருநாமம் கொடியுடையம்மன், சுவாமியின் திருநாமம் மாசிலாமணீஸ்வரர். நிர்மலமணீஸ்வரர் என்று ஒரு திருநாமம் உண்டு. பாசுபதேஸ்வரர் என்றும் அவர் அழைக்கப்படுகின்றார். இடர்களைந்த பெருமான் என்னும் ஒரு சிறப்பு திருநாமம் இவருக்கு உண்டு. மாசிலா மணியாக நான் திகழ்கிறேன் என்று அவரே திருவாய் மலர்ந்தருளதால் அந்த திருநாமம்தான் மிகவும் முக்கியமானது. அம்பத்தூருக்கும் ஆவடிக்கும் இடையே இருக்கிறது திருமுல்லை வாயில். இந்த ஸ்தலத்திற்கு வட திருமுல்லை வாயில் என்று ஒரு பெயரும் உண்டு. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்றால், தெற்கே இன்னொரு திருமுல்லை வாயில் இருக்கிறது. பூம்புகாருக்கு அருகிலே ஒரு திருமுல்லை வாயில் இருக்கிறது. அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த சென்னையிலே இருக்கின்ற திருமுல்லை வாயிலும் தேவார பதிகம் பாடப்பெற்ற ஸ்தலம். சுந்தரர் இங்கே ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகத்திற்கு பெயர் இடர்களைந்த பதிகம் என்று பெயர். எனது இடரை களைந்தருள்வாய் பாசுபதேஸ்வரா என்று அதில் ஒவ்வொரு பத்தியிலும் முடியும்படி அழகாக பாடியிருக்கிறார். ஆகவே அற்புத பதிகம் பாடப்பட்ட ஒரு திருமுறை தலமாக விளங்குகின்ற இந்த திருமுல்லை வாயிலை வட திருமுல்லை வாயில் என்று அழைப்பதற்கு காரணம் என்றவென்றால், தெற்கே இதே பெயர் கொண்ட மற்றொரு ஸ்தலம் இருக்கிறது. அங்கும் முல்லைதான் தலவிருட்சம், இங்கும் முல்லைதான் தலவிருட்சம். இரண்டு திருமுல்லை வாயிலிலும் முல்லை தலவிருட்சமாக விளங்குகின்றது. இத்தலத்தை பற்றி ஏராளமான புராண கதைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. இத்தலத்திலே அதியமான் என்னும் ஒரு மன்னன் காஞ்சிபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அம்மன்னன் திக்விஜயம் செய்வதற்காக இப்பகுதிக்கு வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது தொண்டை நாட்டிலே 24 கோட்டங்கள் இருந்தன. தொண்டை நாடு என்பது சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் என்று இப்பொழுதெல்லாம் தனித்தனியாக சொல்கிறோமே, இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு பகுதி தான் தொண்டை நாடு என்று பெயர். தொண்டை நாடு சான்றோர் இடத்து என்று சொல்வார்கள். சேக்கிழார் பெருமான் அவதரித்த பதி. அந்த தொண்டை நாட்டிலே உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் மொத்தம் 23. அதுள் திருமுல்லை வாயிலும் ஒன்று. இந்த திருமுல்லை வாயில் அருகிலே அந்த மன்னன் வரும்பொழுது அவன் வேறு ஒரு ஊருக்கு சென்றான். அங்கே கோயம்பேடு அருகே ஒரு குறுநில மன்னன் அந்த அதியமான் என்கிற ராஜாவை திடீரென எதிர்த்து தாக்குகிறான். அதிலே அந்த மன்னன் செய்வதறியாது திகைத்து தோல்வியுற்று திரும்பிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது எப்படியாவது மீண்டும் ஊருக்கு சென்று காஞ்சிபுரத்திலிருந்து படை திரட்டி கொண்டு இந்த குறுநில மன்னனை வென்றுவிட வேண்டும் என்னும் எண்ணத்திலே அவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது யானை மீது வருகிறான். அந்த யானையின் கால்கள் ஒரு இடத்திலே முல்லை கொடி பட்டு இடறுகின்றது. அந்த முல்லை கொடியை வெட்டுவதற்காக மன்னன் தன் உடைவாளை எடுத்து வீசுகிறான். அப்பொழுது அங்கிருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வருகிறது. அதிர்ந்து போன அரசன் யானையிலிருந்து கீழே குதித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. சிவலிங்கத்தின் மீது அரிவாள் பட்டு விடுகிறது. அதனால் ரத்தம் வருகிறது. ஆஹா, நான் சிவபக்தனாக இருந்து இப்படி ஒரு அபச்சாரம் செய்து விட்டேனே, சிவலிங்கத்தை நான் சிதைத்து விட்டேனே என மனம் வருந்தி அந்த மன்னன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முற்படுகிறான். அப்பொழுது ரிஷபாரூடராக, உமாமகேஸ்வரராக, சோமாஸ்கந்தராக அங்கே சிவபெருமான் வெளிப்பட்டு அவனுக்கு காட்சியளித்து அவனை தடுத்தாட்கொண்டு, நீ ஒரு தவறும் செய்யவில்லை, வெட்டுப்பட்டாலும் மாசிலாமணியாக நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தழுகிறார். அதுதான் திருமுல்லை வாயில். அங்கே சிவபெருமான் தானாக வெளிப்பட்டார். சுயம்புலிங்கமாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த கோவிலிலே பார்த்தால் அந்த சிவலிங்கத்திற்கு எப்பொழுதும் சந்தனக்காப்பு செய்திருப்பார்கள். வருடத்தில் ஒரு முறை சித்திரை மாதத்து வருகின்ற சதய நட்சத்திரத்தன்று அங்கே அபிஷேகம் நடைபெறும். வருஷத்தில் ஒரு நாள் தான் அபிஷேகம். வெந்நீரால் அபிஷேகம் செய்வார்கள். எந்த கோவிலும் சாமிக்கு வெந்நீரில் அபிஷேகமே பண்ண மாட்டாங்க. பொதுவாக சிவன் கோவிலெல்லாம் ஒரு நாளைக்கு 6 காலம் பூஜை உண்டு. 6 வேளை அபிஷேகம் பண்ணுவார்கள். ஆனால் இங்கே வருடத்திற்கு ஒரே ஒரு தரம், அதுவும் வெந்நீரிலே அபிஷேகம் செய்து அந்த சந்தனத்தை களைந்து எடுத்துவிட்டு மீண்டும் புதிதாக சந்தனத்தை அந்த இடத்திலே அப்பி வைத்து விடுவார்கள். இப்பவும் அந்த சிவலிங்கத்தின் மீது அந்த வெட்டுப்பட்ட தழும்பு ஒரு பள்ளமாக தெரியும். அதுதான் அங்கே சிறப்பு.
இங்கே உள்ள தீர்த்தத்திற்கு பெயர் கல்யாண தீர்த்தம் என்று பெயர். இத்தலத்திலும் ஒரு முருகன் சன்னதி இருக்கிறது. இது பாடல் பெற்ற கோவில்களுள் ஒன்று. சுந்தரர் பதிகம் பாடப்பெற்ற ஒரு அழகான ஒரு கோவில். இத்தலத்திலே ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லாமே கிழக்கு பார்த்து இருக்கும். அம்பாள் சன்னதியும் கிழக்கு பார்த்து இருக்கும், சுவாமி சன்னதியும் கிழக்கு பார்த்து இருக்கும், நந்தியும் கிழக்கு பார்த்திருக்கும். சாமியை பார்த்திருக்காது, இப்படி திரும்பிட்டு இருக்கும். பொதுவாக சிவனை பார்த்த நிலையில் தான் நந்தி இருக்கும். ஆனால் இங்கே சிவனுக்கு முதுகை காமிச்ச மாதிரி நந்தி இந்த பக்கம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அதியமான் என்னும் மன்னன் வந்தானே, அந்த மன்னனை நந்திகேஸ்வரரை உடன் அழுத்தி நீ அந்த அரக்க மன்னர்களை வென்று வா என்று சொல்லி சிவபெருமான் தனது படைகளை அந்த மன்னனுக்கு துணையாக அனுப்பினானாம். அதற்காக போருக்கு புறப்பட்ட கோலத்திலே அந்த நந்தி இருக்கிறது. அதுதான் நந்திகேஸ்வரர் கிழக்கு பார்த்திருப்பதின் ஐதீகம். இத்தலத்திலே அம்பாளுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற நாளிலே சென்னை வாசிகள் எல்லோரும் 3 அம்பாளை தரிசனம் செய்வார்கள். காலையிலே திருவுடையம்மன், மதியம் வடிவுடையம்மன் திருவொற்றியூர், மாலையிலே இந்த திருமுல்லை வாயிலே இருக்கின்ற கொடியுடையம்மன். லதா மத்தியாம்பாள் என்று அம்பாளுக்கு திருநாமம். லதா மத்தியாம்பாள், லதா என்றால் கொடியுடை அப்படின்னு அர்த்தம். இங்கே முல்லை கொடி தலவிருட்சம் என்பது வேறு விஷயம். அம்பாளுக்கு கொடியுடை நாயகி என்று ஒரு திருநாமம் இருக்கிறது. அதைத்தான் லதா மத்தியாம்பாள் என்று வடமொழி சொல்லாக சொல்லப்படுகிறது. லதா என்றால் கொடியுடையாள் என்று அர்த்தம். இத்தலத்திலே உள்ள அம்பாளை வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற நாளிலே மாலை நேரத்திலே தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம். பொதுவாகவே மாலை நேரத்திலே, அந்தி சாயும் நேரத்திலே அம்மன் சன்னதியிலே நடைபெறுகின்ற அலங்காரத்தையும் தீபாராதனையும் சோடச உபச்சாரங்களையும் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பாகும். இத்தலத்திற்கு வந்து வழிபடுவோருக்கு திருமண தடை விளங்குகிறது. இத்தலத்திலே கல்யாண தீர்த்தம் என்னும் ஒரு தீர்த்தம் இருக்கிறது. இங்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால், சிப்ர கணபதி என்னும் விநாயகரை இங்கே தரிசிக்கலாம். ரொம்ப அதிசயமான ஒரு சன்னதி அது, எல்லா இடத்துலையும் கிடையாது. கோஷ்டமூர்த்தத்திலே இருக்கின்ற விநாயகருக்கு இத்தலத்திலே சிப்ர கணபதி என்று பெயர். அண்மை காலத்தில் அங்கு இருப்பவர்களுக்கு அப்படி ஒரு பெயர் இருப்பதே மறந்து போய்விட்டது, தெரியவில்லை. ஒரு பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒரு பிள்ளையார் அப்படின்னு. அந்த பிள்ளையாருக்கு தான் பெயர் சிப்ர கணபதி. கோஷ்டமூர்த்தமாக சன்னதியை சுற்றி வரும்பொழுது, மூலவர் சன்னதியை சுற்றி வரும்போது இருக்கின்ற அந்த விநாயகருக்கு பெயர் சிப்ர கணபதி. இத்தலத்திலே அருகில் உள்ள பச்சையம்மன் கோவில் ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம். இப்பகுதி மக்கள் எல்லாம் அந்த பச்சையம்மனுக்கு நேர்ந்து கொண்டு பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக செல்வார்கள். இக்கோவிலுக்கு சென்று மாசிலாமணீஸ்வரரையும் கொடியுடை நாயகியும் தரிசனம் செய்துவிட்டு அருகில் உள்ள பச்சையம்மன் கோவிலுக்கும் சென்று அங்கும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இத்தலம் மிக பழமை வாய்ந்த ஒரு தலமாக விளங்குகின்றது. சென்னை மாநகரிலே உள்ள 6 பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் என்னவெல்லாம் என்றால், திருவான்மையூர், மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருமுல்லைவாயில், திருவலிதாயம், திருவேற்காடு, இந்த 6 ஸ்தலங்கள். ஆகவே இவை அனைத்தையும் ஒரே நாளிலே தரிசனம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் சிவராத்திரி வருகிறது, அந்த நாளிலே போய் தரிசனம் செய்யலாம். இந்த 6 கோவிலையும் ஒரே நாளிலே தரிசனம் செய்வது ரொம்ப விசேஷம். சிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் கிளம்பினோன்னா காலையில் கூட இந்த 6 கோவிலையும் முடிச்சிடலாம். சென்னை நகரிலே உள்ள 6 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இவை. அதிலே இன்றைய தினம் நாம் திருமுல்லை வாயில் கொடியுடை நாயகியான லதா மத்தியாம்பாளின் அபரிமிதமான கருணை மழையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். பாளையத்திற்கு சென்று வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற நாளிலே மீஞ்சூருக்கு அருகில் இருக்கின்ற மேலூரில் இருக்கும் திருவுடை நாயகி, திருவொற்றியூர் வடிவுடையம்மன், மாலை நேரத்திலே கொடியுடையம்மன் ஆகிய 3 அம்மனையும் ஒரே நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பாகும்.